அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானால் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன யோகங்கள்லாம் நடக்கும், அதுபோல 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி மகாதசை யோகத்தை செய்வதற்கு சனி பகவானுடைய அமர்வு ஜாதகங்கள்ல எப்படி இருக்கணும்ன்றதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவாக காரகத்தின் அடிப்படையில சனி பகவானை ஆயுள் காரகராகவும் கர்மக்காரகராகவும் நம்ம வரையறுக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜீவனமான தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய காரகராகவும், நம்ம இந்த பிறவியில என்னென்னலாம் பண்ண போறோன்றதை குறிக்கிற காரகராகவும், நமது ஆயுளை எவ்வளவு வருடம் நம்ம உறுதியா ஆயுளோட இருப்போம் அப்படின்றத இந்த சனி பகவான் தான் காரகத்தின் மூலியமாக குறிக்கிறார். பொதுவாக காரக கிரகம் வலுத்தாலே போதும், அந்த காரகம் ஜாதகருக்கு கிடைத்து விடும். ஆதிபத்தியம் கெட்டிருந்தாலுமே காரகம் வலுக்கும் பொழுது நல்ல பலன். அதனால ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடம் வீக்கா இருந்தாலும் சனி பகவான் ஸ்தான பலத்தோட இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் உண்டு, 50 வயது ஆயுள் உண்டுன்றதை உறுதிப்படுத்தணும். என்னதான் 8ஆம் இடத்ததிபதி நீசம் பெற்றிருக்கிறார், 8ஆம் இடத்துல இருள் கிரகங்கள் அவயோக கிரகங்கள் முழுவதுமாக ஆள் கொண்டு வலுப்பெற்றாலும் கூட சனி பகவான் ஸ்தான பலம் பெற்றார்னா உறுதியா உங்களுடைய வாழ்க்கை 50 வயது. அதுல 8ஆம் ஆதிபத்தியம் ஓரளவுக்கு வலுப்பெற்றிருந்தாலே உங்களுக்கு 80 வயது ஆயுள்ன்றதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதேபோல சனி பகவான் ஸ்தான வலுவோட இருந்துட்டார், ஏதேனும் ஒரு வகையில வலுத்து இருக்கிறாருன்னா கண்டிப்பா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர். கடின உழைப்பை சனி பகவான் கொடுக்கிறார், அந்த கடின உழைப்பை கொடுப்பார். இந்த விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய காரகத்துல வருகிறது. இப்படிப்பட்ட மிக முக்கிய காரகம். என்னதான் நம்ம சனி பகவானை சில அவயோக பலனுக்காக நாம் சுயநலத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வரையறுத்தாலும், அதே சனி பகவான் தான் ஒரு மனிதனை பொது சிந்தனை கொண்ட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும்ன்ற எண்ணத்தை கொடுக்கிறதும் சனி பகவான் தான். சனி பகவானை நாம சில அவயோக பலனுக்கு பழைய பொருட்களின் மூலியமாக ரீசைக்கிள் பண்றதா இருக்கட்டும், அல்லது பருக முடியாத திரவியங்கள் ஆல்கஹால் போன்ற அமைவுகளையும் சனி பகவானுக்கு வரையறுத்தாலும், அதே சனி பகவான் தான் பெட்ரோலியம் போன்ற உயரிய கனிம வளங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. அதே சனி பகவான் தான் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரீஸ், கனிம வளங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மெட்டீரியலும் கார் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது. நிறைய பழைய பொருட்களை புது பொருட்களாக மாற்றுவதற்கும் இந்த சனி பகவானுடைய காரகங்கள் தான் செயல்படுகிறது. பொதுவாக நம்ம சனி பகவான் பொழுது காரகத்துல சுயநலத்தையும் தன்னுள் நிறைய ரகசியங்களை மறைத்து வைத்து கொண்டு பிறரை ஏமாற்றுவார்ன்றத பொதுவான பலனாக நாம வச்சிருக்கிறோம். ஒரு மந்தத்தை கொடுப்பார், ஒரு ஸ்லோனஸை கொடுப்பார். அதை எப்படி வரையறுக்கிறோம்னா, பிரபஞ்சத்திலும் சரி, சாற்றன் இருக்கிறதுல ரொம்ப தொலைவில் இருந்து சூரிய ஒளியை பெற்று அந்த ஒளியின் மூலியமாக பூமிக்கு கொடுக்க இயலாத நிலை, குறைவான பாகக்கல்லே கொடுக்கக்கூடிய நிலை. அதனால தான் அதே போல் அதனுடைய சுற்றுவட்ட பாதையானது 30 வருடம். ஒரு முறை அவர் சூரியனை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு 30 வருடம் எடுத்துக்கிறார் இந்த சாட்ரன் பிளானட் பிரபஞ்சத்துல. அதனால்தான் அவரை மந்தராகவும் பலனை பொறுமையாக செய்பவராக நாம் வரையறுக்கிறோம். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. இருள் நீங்கி விட்டால் மிகப்பெரிய யோகங்களை ஜாதகருக்கு செஞ்சிடறார். இருள் நீங்கியவர் தான் பல தலைமுறைகளுக்கு தொழில் செய்யக்கூடியவர். ஒரு சாம்ராஜ்யம் பல தலைமுறைக்கு பில்ட் பண்ணணும், ஒரே தொழிலை 4-5 தலைமுறைகள் செய்யணும்னா சனி பகவானுடைய உதவி வேண்டும். அந்த இருள் நீங்கிய சனி பகவான் ஜீவன பாவத்தோடு வலுப்பெற்று தொடர்பு கொள்வார். அதுபோல ஒருவருக்கு நிலபலன்கள்லாம் அழியாம ஒரு 4-5 தலைமுறை ஒரு சம்பாதித்த நிலபலன்களை பயன்படுத்தினா சனி பகவான் நல்ல ஒளியோடு இருந்தவர் தான் சம்பாதிக்க முடியும். அதுபோல ஒரு மனிதனுடைய புகழ் நீங்காமல் இருக்குன்னா சனி பகவான். ஒரு மனிதன் காலம் கடந்தும் தன் புகழ் பொருள் ஜீவனம் அத்தனையும் இருக்குன்னா சனி பகவான் ஒருவர் தான் காரணம். மற்ற எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது. அதற்கு ஒரு உதாரணம், எந்த கிரகங்கள் எத்தனை யோகத்துல இருந்தாலும் ஆயுள் இருந்தாதான் நீங்க அனுபவிக்க முடியும். அதனால் சனி பகவான் தான் முதன்மை இன்றியமையாத ஒரு கிரகம். இப்படிப்பட்ட சனி பகவான் 12 லக்னத்திற்கு தன் காரகங்களின் மூலியமா வெற்றி கொடுக்கணும். உண்மையான காரகம் கடின உழைப்பு, எதையுமே லாங் லாஸ்டிங்கா கண்டினியூவா கொண்டு போறது, பொறுமையாக வெற்றி படியில் ஏறுவது தான் சனி பகவானுடைய குணம். அதற்கு சனி எப்படி இருக்கணும்னா முழுவதுமா இங்கே வெளிப்படுத்தணும். சனிக்கு இயல்பா சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். சனி யாருடைய ஜாதகங்கள்ல எந்த கிரகத்தோட தொடர்புமே இல்லாம சனி பகவான் மட்டும் ஸ்தான வலுவோட இருக்கிறார், ஆட்சி உச்சம் பெற்று கூடுதலாக ராகு செவ்வாயோட தொடர்பு கொண்டு இருக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் சரியில்லாதவர் தான். சுயநலம் கொண்டவர், எல்லோரையும் ஏமாற்ற துணித்தவர், தன்னுள் எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வைத்திருப்பார். பொதுவாக இந்த லக்னத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டவர்கள் ஒளி பெற்ற நிலையில இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்மளால எதுவுமே பண்ண முடியல, நம்ம அவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு பொறாமை உணர்வுகளை கொடுப்பார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அதே சனி பகவான் தான் ஒரு மனிதனை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்ற அந்த தீர்க்க தரிசன மொழிகளையும் கொடுக்கிறார். அது எப்போ கொடுக்கிறார்னா, இருள் இல்லாமல் சனி இருக்கணும். எந்த ஜாதகத்துல இருளோடு சனி வலுப்பெறவே கூடாது. இருளோடு சனி வலுப்பெற்றால் நீங்கள் கடைசி வரைக்கும் ஊழியம் தான் பண்ணுவீங்க, கடைநிலையில தான் இருப்பீங்க. இருள் எப்பொழுது விலகுகிறதோ அப்பொழுதிலிருந்து உங்களுக்கு வெற்றி.
இருளை எப்படியெல்லாம் சனி பகவான் விலக்கிக்க முடியும்? முதன்மையா குருவோட தொடர்பு வரும்பொழுது விலக்கிக் கொள்ள முடியும், புதனோட தொடர்பு கொள்ளும்பொழுது விலக்கிக்க முடியும், சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும்பொழுது விலக்கி கொள்ள முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துற இந்த 3 கிரகங்கள் தான். பௌர்ணமிக்கு நிகரான ஒளிச்சந்திரனா இருந்தாலும் அந்த அளவுக்கு சனி பகவானுடைய ஒளிபாகைக்கல்ல வெற்றி கிடைக்கிறது இல்ல. புதன், சுக்கிரன், குரு இந்த மூவரும் முதன்மையா ஒன்று இணைந்து இருக்கணும் அல்லது பார்வையில இருக்கணும். குருனுடைய விசேஷ பார்வையான 5, 9ஆம் பார்வையில இருக்கலாம். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் சமசத்துவ பார்வை தான். அப்ப சனி பகவான் ஒரு ஜாதகத்துல வலுக்கணும், ஒரு ஜாதகத்துல வலுத்து இருக்கிறாருன்னா அவர் தூய்மையை குரு, புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மூவரால மட்டும்தான் உறுதிப்படுத்த முடிகிறது. இவர்களுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில இருந்தனும் பரிவர்த்தனையோ அல்லது அவர்களுடைய பார்வை அமைகளிலோ அவரோடு இணைவு பெற்றோ அமர்ந்துட்டாருன்னா தான் அந்த சனி பகவான் அப்பளக்கற்று நல்ல மனிதராகிறார். சனி பகவானுடைய உழைப்பு பல தலைமுறைக்கு பயன்படுகிறது. சனி பகவானுடைய பெயர் புகழ் பல தலைமுறைக்கு பயன்படுகிறது. சனி மகாதசை 19 வருடம் உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு நிலையான அங்கீகாரத்தை பெற்று தருகிறது. எங்க வேணாலும் ஒரு துறை பல தலைமுறைகள் கடக்கிறதுக்கு சனி பகவான் உதவுகிறார். ஜீவன பாவத்தோட தொடர்பு கொண்டு ஒளி பெறணும். இது முதன்மையான கோட்பாடு. ஒளி இல்லை என்றால் கண்டிப்பா நீங்க தந்திரவாதி தான், ஒத்துக்கவே முடியாது. நீங்க சொல்லலாம், இல்ல என்ன எப்படி சனி பகவான் எனக்கு லக்னத்துல தொடர்பு கொள்ளுது, இல்ல ஆதிபத்திய ரீதியில ஒரு 4ஆம் இடத்துல இருக்கு, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து எந்த கிரகமும் தொடர்பு கொள்ள, ராகுதான் தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பா படிப்பு இருக்காது, இல்ல தாய் இருக்க மாட்டார்கள், இல்லை உடல் ஆரோக்கியம் பின்னாடி இருக்கும், நீங்கள் ஒழுக்கமற்றவராக 100% இருந்தே தீருவீர்கள். எதுவுமே முடியாது. அங்க குரு, சுக்கிர, புதன் தொடர்பு கொண்டுட்டால் உங்களுக்கு என்ன இருந்தாலும் செயல்படுத்த மாட்டீங்க. அதுதான் விஷயமே தவிர சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முழு இருளோடு எந்த ஜாதகங்களிலும் இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் அந்த சனி பகவானுடைய நெகட்டிவான ஷேடோ வந்துடும். ஒளி பெறும் பொழுது நீங்கள் நேர்மையான மனிதர், கொண்ட கொள்கைக்காக உறுதியா இருப்பீங்க, மற்றவர்களுக்காக கரிசனம், மற்றவர்களுக்காக செயல்நிலை செய்யக்கூடிய உறுதியானவர், தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடியவர். ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியத்துல தொடர்பு கொள்ளுதோ அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு நிலையாக பெயர் சொல்லும், நிலையான உறுதியான பெயர் சொல்லும். 2ஆம் ஆதிபத்தியம் தொடர்பு கொண்டுச்சுன்னா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய அத்தனையுமே பல தலைமுறைக்கு பேசப்படக்கூடிய ஒரு நிலையில ஏற்படுத்தி கொடுத்துரும். 3ஆம் இடத்தோட ஒளியோட தொடர்பு கொற்றா பெயர் புகழ் அங்கீகாரம் அத்தனையுமே கொடுத்துரும். 4ஆம் இடம் தொடர்பு கொற்றா உங்களுடைய பண்பாடு, நாகரிகம், கல்வி, வித்தைகள் சார்ந்த விஷயங்கள் தொடர்பு கொண்டுரும். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டா நல்ல ஒரு கௌரவ பின்னணியோடு அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு சென்றோம். ஆனா சனி பகவான் இருளை நீக்கி கொள்ளணும். பொதுவா இப்போ பார்த்துட்டோம் காரகங்கள்ல என்னென்ன பலன்னு பார்த்துட்டோம். இப்போ 12 லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன தகவல். ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. இது ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை முழுவதுமாக மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினத்துல பிரபஞ்சத்தில் கிரகங்கள் சுழலக்கூடிய இடம் மீண்டும் வரப்போறதில்லை. அதனால் ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசப்பட்டவர், ஒவ்வொரு மனிதரும் தனித்துவம் வாய்ந்தவரே. அவர் உயர்நிலையில் ஊழியம் செய்தாலும் கடைநிலையிலே ஊழியம் செய்தாலும் அவருடைய கர்ம வினைகளின் அடிப்படையில காரகங்களுக்காக பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களே. இதுபோல் ஒரு மனிதன் யோக மகாதசையில பயணப்படும் பொழுது மிக எளிதில் வெற்றிகள்லாம் கிடைச்சிடும். பெரும் யுகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது பெருமுயுகம் பெருமுயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும், பெரு வெற்றிகள் இருக்காது. இதுவாயினும் ஆன்மாவை நித்தியம் படுத்தும். எப்படி ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும்? யோக மகாதசையில பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். கூடுதலாக ஆன்மீகம் எண்ணம் இருக்கு, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய மதத்தினுடைய உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண ஒரு மிக எளிய வழியை பயன்படுத்தி கொள்ளலாம். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். 12 லக்னத்திற்கும் சனி பகவான் யோகராக செயல்படணும். சனி மகாதசை வந்துருது ஒரு 19 வருஷம். இந்த 19 வருட மகாதசையும் யோக பலன்கள்லாம் இருக்கணும். சனியினுடைய காரகமான ஆயுளும் நல்லா இருக்கணும், சனியினுடைய கர்ம காரகமான உங்களுடைய தொழிலும் மேம்படுத்தி கொடுக்கணும். தொழில் வளர்ச்சியும் கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும்? குறிப்பா சிம்மத்திற்கு கடகத்திற்கு சனி பகவான முழு அவயோகரா நம்ம வர இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவர்களுக்கும் சனி பகவான் எப்படி இருந்தால் அவருடைய காரகங்களின் மூலியமாக ஆதிபத்தியம் சிறந்தோங்கும்ன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவுபடுத்தலாம். மேஷத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஸ்தான பலத்தோட கண்டிப்பா இருந்தாகணும். அப்படி சனி பகவானை குரு இணைவு குரு பார்வை முதன்மை வெற்றியை தெரிவிக்கிறோம். மேஷத்திற்கு குரு இணைவு குரு பார்வை, சுக்கிர இணைவு சுக்கிர பார்வை யோகத்தை செய்து தரும். ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் எப்படி இருந்தால் யோகம்? புதன் சுக்கிரனுடைய இணைவு தொடர்பு யோக பலனை அதிகமாக பெற்று தரும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ரிஷபத்திற்கு யோகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்தால், மிதுன லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்? சனி பகவான் சுக்கிரன் அல்லது புதன் ஏதேனும் ஒரு இணைவு தொடர்புகள் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கடகத்தை எப்படி இருந்தால் யோக பலனை தேரும்? கடகத்தை பொறுத்த வரைக்கும்
குரு பகவானுடைய இணைவு பார்வை முதன்மை யோக பலனை செய்து தருகிறது. அதற்கு அடுத்த படிநிலைகள்ல புதன் பகவானுடைய தொடர்பு யோகத்தை செய்து தருகிறது. சிம்ம லக்னத்திற்கு எப்படி இருந்தால் யோகம்? சிம்மத்திற்கு குரு புதன் இந்த கிரகங்களுடைய தொடர்பு பார்வையிலே இருப்பது யோகத்தை பெற்று தருகிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கணும்? புதன் சுக்கிரனுடைய தொடர்பு யோகத்தை பெற்று தருகிறது. குருனுடைய பார்வை யோகத்தை பெற்று தருகிறது. அதுபோல் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யோகம் எப்பொழுது கிடைக்கிறது? சுக்கிர புதனுடைய தொடர்பு சனிக்கு யோகத்தை பெற்று தருகிறது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, குருவுடைய தொடர்பு சுக்கிரனுடைய தொடர்பு யோகத்தை பெற்று தருகிறது. தனுஷுல பிறந்திருக்கிறீங்க, குருவனுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு சனிக்கு யோகத்தை பெற்று தருகிறது. மகரத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் எப்பொழுது யோகத்தை செய்கிறார்? லக்னாதிபதியாக வந்துடுறார். சுக்கிர புதன் கண்டிப்பா இணையும். லக்னாதிபதியா யாருக்கெல்லாம் புதன் வருகிறாரோ, அதாவது சனி பகவான் வருகிறாரோ, அதாவது மகர கும்பத்திற்கு முக்கியமாக குருவை விட புதனும் சுக்கிரனும் தொடர்பு யோகத்தை தருகிறது. அடுத்த படிநிலையில குரு பகவான். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் சுக்கிரன் தொடர்பு கொள்ளணும். முதன்மையாக சுக்கிரன் தொடர்பு யோகத்தை செய்கிறது. அதற்கு அடுத்த படிநிலைகள்ல புதன், அடுத்து குருனுடைய பார்வை யோகம். மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் யோகத்தை செய்யணும். எப்படி யோகத்தை செய்கிறார்? குருனுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு யோக பலனை செய்து தருகிறது. நாம இப்ப இந்த பதிவுல சொன்ன இந்த கிரகங்கள் தொடர்பு என்பது இணைந்து இருக்கலாம் அல்லது பார்வை இருக்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 இருக்கும். அதுல குருவை பார்த்தாலும் ஓரளவுக்கு ஒரு சின்ன நல்ல பலன் இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே சனியை மற்ற கிரகங்கள் பார்க்கணும் அல்லது இணைவு பெற்றிருக்கணும். குருவை பொறுத்த வரைக்கும் 5, 9, 7 இந்த பார்வை இருக்கும், இணைவது யோக பலனை செய்யும். சுக்கிரனுக்கு சமசப்தம பார்வை, புதனுக்கும் 7ஆம் பார்வை தான். இந்த 3 கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணணும், தொடர்பு கொள்ளணும். அதுலயும் குறிப்பா லக்ன யோகர்கள் முதன்மையாக தொடர்பு கொள்ளணும். குறிப்பா மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சிம்ம கடக லக்னத்திலாம் பிறந்திருக்கிறீங்கன்னா, தனுசு மீனம் இவர்களுக்கெல்லாம் குரு முதன்மையா சனியோட தொடர்பு கொண்டிருக்கணும். மகர கும்பம், ரிஷப துலாம், கன்னி மிதுனம் இதுல பிறந்தவர்களுக்கெல்லாம் புதன் சுக்கிரன் முதன்மையா தொடர்பு கொள்றது யோக பலனை பெற்று தருகிறதுன்றதை உறுதிப்படுத்துறோம். இதுல நாம் சொன்ன தகவல்ல சனி பகவான் இதில் ஏதேனும் ஒரு கிரகங்களோடு தொடர்பு கொண்டு ஒளியை பெற்று தசை நடத்தினார்னா ஆயிலும் இருக்கும். அந்த தசையில எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டிற்காக கடுமையா உழைப்பீங்க. உழைத்து அந்த வீட்டினுடைய பலனை முழுவதுமாக யோக பலனாக அனுபவிப்பீர்கள் பல தலைமுறைக்குன்றத உறுதிப்படுத்துகிறோம். ஜோதிடம் சார்ந்த தகவல் அல்லது வேறு எதுவும் சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.